ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டும் எங்களோடு கூட நீ பேசின கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வர்ஷிப்பில் இடைப்பட்ட பிள்ளைகளும் ஆண்டவரே வளர்ந்து பயன்படுத்துக, ஆஸ்வதிக்க. ஆண்டவரே அப்பா, இந்த நாளில் உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைங்களுக்கு அச்சரிக்கிறோம், வர தடைப்பட்ட பிள்ளைங்களுக்கு அச்சரிக்கிறோம். வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகள் சீக்கிரமாக கொண்டு வாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, மான்கால்கள் நீரோடை வாஞ்சித்து கதிர்வது போல ஆண்டவரே அழைத்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஆண்டவரே அப்பா கதறபடியா செபிக்கபடியா இந்த நாளிலே எங்களை கூட்டிக் கொண்ட கருவைக்காக நாங்கள் செலுத்துகிறோம். சிங்க குட்டிகள் பட்டினியா கிடக்கும். ஆண்டவரை தேடுகிற பிள்ளை, கர்த்தரை தேடுகிற பிள்ளை ஆசீர்வாதமா இருப்பார்கள் சொல்ல தேவன். ஒரு குறை இல்லாதபடிக்கு எங்களை ஆசீர்வதிக்க மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே. ஆண்டவரே, பேசுகிறத அவங்களை தாழ்த்தி ஆண்டவரே நாங்கள் என்ன பேசுகிறோம்னு நினைச்சோம். நீங்க எங்களுக்கு கற்றுத்தாருமானவரே பெரிய காரியங்களை செய்யுங்க. அற்புதங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களை நீ செய்கிற தேவன் ஆண்டவரே. அப்படியே நீ செய்ய போல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே ஒரு மனமாற்றத்தில் கொண்டு வரட்டும் ஆண்டவரே. அப்பா, நான் ஒரு காலத்தில் இப்படி இருந்து கர்த்தர் என்னை மாற்றினார் என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவரே நேருக்கு சாட்சி சொல்லத்தக்கதாக நீ உதவி செய்யுங்க, ஆஸ்வதிக்க, மகிமைப்படுத்துங்க. பேசுகிற தாசனை மறைப்பதை வெளிப்படுத்துங்க, ஆஸ்வதிக்க, மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் வேண்டுகிற நிச்சயம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராக உங்களை ஆசீர்வதிப்பார். இதனுடைய தலைப்பு வந்து ரட்சிக்கப்பட்டவருடைய கடமைகள் என்ன. இது நிறைய நேரம் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்துக்கிறோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு சில ரூல்ஸ் இருக்குது, கடமைகள் இருக்குது இல்லையா. இப்போ ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தாய் தகப்பன் எடுத்தீங்கன்னா அவங்களுடைய கடமை என்ன? அந்த பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும், அந்த பிள்ளைங்களுக்கு வேலைக்கு போகணும், அந்த பிள்ளைங்களை திருமணம் ஆகணும். இப்படி அவங்களுக்கு ஒரு கடமை இருக்கு. அதே போல ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு நமக்கு ஒரு கடமை இருக்கு. அது ரொம்ப முக்கியமானது. நம்ம ஏதோ சபைக்கு வரோம், ஏதோ வந்து பாட்டு பாடுறோம் அப்படின்ட்டு போகக்கூடாது. ஆனால் நமக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு என்ன பண்ணுறாரு, ஒரு கடமை வச்சிருக்கிறார். உங்களுக்கு என்ன வச்சுக்கிறாரு? உங்களுக்கு ஒரு சொன்னால் ஒரு ஆண்டவர் உங்களை எதிர்பார்க்குறாரு. அந்த கடமையை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? எதிர்பார்க்குறாரு. நம்ம ஏதோ வந்தால் போனலாம் இருக்கக்கூடாது. நம்ம வரது ஏதோ ஒரு நோக்கத்தோட கர்த்தர் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு, நான் ஏதாவது செய்யணும்னு சொல்லி நீங்கள் செய்யுங்க. கர்த்தருடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்கும். அப்போ வேதத்தில் 4 காரியங்களை நான் சொல்லி நான் சீக்கிரமாக நான் முடிக்கிறேன். முதலாவது, நம்ம ரட்சிக்கப்பட்டவர்கள் நம்முடைய கடமை. முதலாவது ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் எடுத்து வாசிக்க. தமிழ்ல, கன்னடால, இங்கிலீஷ்ல. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த விஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்கிறதாவது, உங்களில் எவனாவதும் தன்னை குறித்து என்ன வேண்டியாயிற்று மிஞ்சி எண்ணாமல் அவனவன் தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். சரி, முதல் வசனம் மட்டும் வாசிக்கலாம். அப்படி இருக்க சகோதரர்களே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனைகள். இந்த 12ஆம் அதிகாரத்தில் நீங்க முழுவதும் நீங்க வாசித்தீங்கன்னா சில ஆலோசனை கொடுக்கிறார் பவுல். யாருக்கு? அந்த ரோமாவுக்கு ஆண்டவர்கிட்ட சில ஆலோசனை கொடுக்கிறாரு. அது முதலாவது என்ன ஆலோசனைனா, இந்த ரோமா உள்ள அந்த விசுவாசிகளுக்கு சொல்றாரு, சகோதரனை நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமா வச்சுக்கணும். முதல் ஒரு ஆலோசனை, ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன கடமை? உங்களுடைய சரீரங்களை நீங்க என்ன பண்ணணும்? பரிசுத்தமா வச்சுக்கணும். ஏன்? இந்த சரீரம் வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலால் உண்டாக்கப்பட்டது. அவருடைய சாயல் தான் இந்த மனுஷன் என்ன பண்ணாரு? உண்டாக்குனாரு. அதனால உங்களுடைய சரீரங்களை நீங்க எப்படி வச்சுக்கணுமா? பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமா வச்சுக்கணும்.
அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய சரீரத்தை எந்த அளவுக்கு நீங்க பரிசுத்தமா வச்சுக்கொள்றீங்களோ அந்த அளவுக்கு தேவனுடைய வாழ்க்கையில என்ன பண்ணலாம், ஆசீர்வதிப்பார். ஏன்னா வேதம் என்ன சொல்றதுன்னா இந்த பரிசுத்தம் ரொம்ப முக்கியமானதா. நம்ம ஒயிட் ஷர்ட் போட்டுக்கிறோம், அந்த ஒயிட் ஷர்ட் எங்கேயாவது ஒரு கரைஞ்சு அந்த கரை தான் எல்லாரும் பார்ப்பாங்க, அது ஃபுல்லா வெள்ளையா இருந்தா அதை பார்க்க மாட்டாங்க. அதே போல நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை ரொம்ப முக்கியமானது. ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ரட்சிக்கப்படாதவங்க நான் சொல்லல, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் நம்ம கிறிஸ்துவ சொல்றோம், ஆனா அவருடைய வாழ்க்கை நீங்க பார்த்தீங்கன்னா பழைய வாழ்க்கை தான் இருக்கும். சபையில வரும்போது பரிசுத்தமா இருப்பாங்க, நல்லா ஆராதிப்பாங்க, துதிப்பாங்க, சாட்சி சொல்லுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா வெளியே போய் அவங்களுடைய வாழ்க்கை பார்த்து ரொம்ப மோசமா இருக்கும். அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கோ மோசமா. அதுதான் பவுல் சொல்றாரு, நீங்க உங்க சரீரங்களை எந்த அளவுக்கு நீங்க பரிசுத்தமா வச்சுக்கொள்றீங்களோ அந்த அளவுக்கு தேவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உயர்த்துவார். அப்புறம் அந்த சரீரத்தை பரிசுத்தமா வச்சுக்கணும். ஏன் நம்ம சரீரத்தை பரிசுத்தமா வச்சுக்கணும் சொன்னா, இந்த சரீரத்துல எந்த அளவுக்கு நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்களோ அப்பதான் நீங்க எங்க போக முடியும், அல்லேலூயா, பரலோகத்துக்கு போக முடியும். அதனால்தான் நீங்கள் உங்களுடைய நடக்கை, உங்களுடைய வாழ்க்கை எல்லாவற்றிலும் நீங்க பரிசுத்தமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ முதலாவது ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைಗಳ வாழ்க்கையில பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில நீங்க ஒன்றுக்கு ரோமர்ல நீங்க வாசிக்கினா 1 பேதுரு 1:13-15 வாசிங்க. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருக்கிறீர்கள். நான் பரிசுத்தர் ரொம்ப முக்கியம். நான் அப்படின்னு சொல்றது. முன்னே நீங்க எப்படி இருந்தீங்க, அறியாமை கொண்ட இச்சைகள் படி நடவாமல் இருந்தீங்க. ஒரு காலத்துல இச்சையின் படி நடந்திருந்தீங்க, ஆனா இப்ப நீங்க நடக்கல. இப்ப நீங்க ஆடு பிள்ளைகளா இருக்க, கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கிறீங்க, ஏசப்பாவுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கீங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தமா இருக்கிறார். அதை நம்ம ஒருபொழுதும் மறக்க கூடாது. மனுஷன் வந்து அழைக்கல, பாசு வந்து உங்களை அழைக்கல, மக்கள் வந்து உங்களை அழைக்கல. ஒருவேளை அவங்க ஒரு கருவியாக உங்களை வந்து பயன்படுத்தலாம், பேசிக்கலாம், சொல்லியிருக்கலாம், உங்களுக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அழைத்தவர் யாரு? பரிசுத்தர். பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்களுடைய நடக்கை எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணுமா? ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில நிறைய குடும்பங்களுக்கு சீர்கெட்டு போறதுக்கு காரணம் என்னன்னா பரிசுத்தம் இல்லாமல், பரிசுத்தம் இல்லை. அது சொல்றாரு, ஒரு கண்ணை நீ பிடிங்கிட்டு கூட என்ன பண்ண, பரலோகத்துக்கு போயிடு. ஒரு கண்ணு கெட்டு போனாலும் பரவாயில்ல, அந்த கண்ணாடி நீ பரலோகத்துக்கு போகிறது நல்லது அப்படின்னு சொல்லி இந்த பார்வையில, நடக்கையில, உடையில எல்லாவற்றையும் நம்ம எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமா இருக்கணும். அதுதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுல ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சொல்றாரு, நீங்கள் உங்கள் சரீரங்களை ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். விசுவாசிகளின் தேவனுக்கு முழுமையாக அவர் அழைத்திருக்கிறார். நம்முடைய ஜீவபலியாகனா அப்பதான் ஆண்டவருக்குள்ள நம்ம எப்படிமா ஜீவபலியாக நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்ப முதலாவது நம்மளுக்கு கட்டளை என்ன? கட்டளை கடமை பரிசுத்தமா. எல்லாவற்றிலும் நிறைய காரியங்கள் சொல்லினே போலாம். இயேசுக்கு பரிசுத்தமா இருந்தாரு, இயேசு கிறிஸ்து பரிசுத்தமா இருந்தாரு. அதுதான் அவர் அடினார். நான் பரிசுத்தமா இருந்தது போல நீங்களும் பரிசுத்தமா. நான் வந்து நல்லவனா இருந்தா தான் நீங்க என்ன பின்பற்ற முடியும் இல்லையா? நான் வந்து ஒரு கெட்டவனா இருந்தா பின்பற்ற மாட்டேன். அதுதான் அவர் சொல்றாரு, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா இருங்கன்னு சொல்றாரு. அப்ப நம்ம முதலாவது நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்குன்னா பரிசுத்தமா இருக்கணும். ரெண்டாவது நீங்க ஜீவபலியாக நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும். பாருங்க அந்த வசனத்தில் பாத்தீங்கன்னா ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தி உள்ள ஆள். நம்ம ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்போது, இந்த சபைக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? அர்ப்பணிக்கப்பட்டவங்களா இருக்கணும். ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கணும். இல்லை நிறைய நேரம்ல நம்ம ஒப்பு கொடுக்கறது. எப்ப நம்ம ஒப்பு கொடுக்குறோம்? ஏதாவது நமக்கு பிரச்சனை வந்து நம்ம முழங்கால் படிட்டு ஒப்பு கொடுக்குறோம், என்ன பண்ணோம்? ஆனா இல்ல எப்பவுமே எந்த நேரத்திலும் நம்ம எப்படி கொடுக்கணுமா? ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கணும். தேவன் அதான் எதிர்பார்க்கிறார். ஆலயத்துக்கு வந்து ஜெபிச்சுட்டு முழங்கால் படிட்டு யார் நோக்கி பார்க்கிறோம்? ஏசப்பா மற்றவங்களுக்கு நோக்கி பார்க்கிறாங்க. மற்றவங்க குற்றம் கண்டுபிடிக்கிறதோ, மற்றவங்க பேசுறா, மற்றவங்க இது பண்ணல, அது பண்ணல, அது நமக்கு தேவையில்லை. நம்ம யாரை நோக்கி பார்க்கணுமா? ஜீவபலியாக ஒப்பு.
இயேசு கிறிஸ்து அவர் தான் செஞ்சார். ஒரு கடைசியில இந்த சிலுவையின் மரணத்துல கடைசியில அவர் யாரை நோக்கி பார்க்கல, பிதாவை நோக்கி பார்த்தார், ஆண்டவரை நோக்கி பார்த்தார். ஜீவப்படியாக நம்மளோட சரீரத்தை நம்ம ஜீவப்படியாக நீங்க நம்ம என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்கணும். எந்த அளவுக்கு நீங்க ஒப்பு கொடுக்குறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்புருவா இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணலாம், ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஜீவப்படியாக நம்ம ஒப்பு கொடுக்கணும். தன்னை தாழ்த்தி தன்னை தாழ்த்தணும், ஜீவப்படியாக ஒப்பு கொடுக்கணும் இல்லைங்களா? 7 விதமான படியில ஒரு படி என்ன படி, சரீர அந்த போஜன படி, அப்புறம் அந்த படியில பார்த்தீங்கன்னா தன்னை அர்ப்பணிக்கப்பட்ட அந்த ஒரு படி இருக்கும், தன்னை சுட்டரிக்கப்பட்ட அந்த படி இருக்கும். அந்த படியில ஜீவப்படியாக ஒப்பு கொடுக்கணும்னா அந்த ஆவி ஆத்மா சரீரத்தை நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவர்கிட்ட தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தேவனுடைய வாழ்க்கையில என்ன பண்ணலாம், ஆசீர்வதிப்பார். அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. இது நிறைய நேரத்துல நம்ம ஆராதனை உலகத்தை கொண்டு போறோம். ஆராதனை நம்ம உலகத்தை கொண்டு போறோம், உலகத்துல இது பண்றோம், அது கிடையாது. நம்ம புத்தியுள்ள ஆராதனை தன்னை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். முதலாவது பரிசுத்தமா இருக்கணும், ரெண்டாவது ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தாக்கா கர்த்தருடைய வாழ்க்கை ஆசீர்வாதம். ரெண்டாவது வசனத்துல சொல்றாரு, இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பூரண பரிபூர்ணமுள்ள சித்தம் என்று என்னதென்று பகுத்தறிவிக்கிறதுனால உங்கள் மனம் புதிதாக கூட மறுரூபமாக்கும். இது ரொம்ப முக்கியமானது. இந்த உலகத்துல நம்ம என்ன பண்றோம், நிறைய நேரங்கள மாயமாலமான கிறிஸ்தவர்களுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய கிறிஸ்தவங்களை நான் சொல்றோம், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை சொல்றோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை சொல்றோம், ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைகளை சொல்றோம். நீங்க பிரபஞ்சத்துல என்ன பண்ற, ஒத்த வேஷத்தை அடிக்கிறாங்க. மாயமாலமான கிறிஸ்தவர்கள், மாயமாலமான கிறிஸ்தவர்கள், நடிப்பு கிறிஸ்தவர்கள். பார்த்தீங்கன்னா மேடையில நல்லா நடிப்பாங்க, ஆனா காலையில அவங்கள பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ரொம்ப அசிங்கமா இருப்பாங்க, கேவலமா இருப்பாங்க. ஆனா டிராமால பார்க்கணும், அதே போல நம்ம இருக்கக்கூடாது. எப்பவுமே சரி, நம்ம எப்ப நம்ம ரசிக்கப்பட்டிருக்கோமோ, எப்ப நம்ம ஆண்டவர் பிள்ளைகள் இருக்குமோ, நம்ம இந்த உலகத்துக்கு ஒத்த வசம் தெரியாம நம்ம என்ன பண்ணோம், உங்கள் மனம் புதிதாக்குறதுக்குள்ள மறுரூபமாக்கப்படும். உங்களுடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் மேல போகணும். ஒருவேளை கீழே நீங்க வந்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்ட்ரக் இருக்கு, ஏதோ சாத்தான் உங்களை என்ன பண்ணிக்கிறான், அவங்கள அடிமை வச்சிருக்கான். அந்த அடிமையில நீங்க சாத்தான் கீழே நீங்க போயிருங்க. அப்ப மேல நீங்க போகும்போது தான் உங்களுடைய இருதயம் மறுரூபமாக்கும். உங்க குடும்பம், உங்க பிள்ளைங்க, நீங்க வேலை செய்யறது ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். ஒருவேளை அது ஆசீர்வாதமா இல்லைன்னா அது கர்த்தருக்கு பிரியம் இல்லை, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை எங்க நம்ம என்ன பண்ணா செஞ்சு கொண்டு இருக்கிறோம். முதலாவது நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமா வச்சுக்கணும். 3 காரியங்களை சொன்னா, முதலாவது பரிசுத்தமா இருக்கணும், ஜீவப்படியா இருக்கணும், அதுல வந்து என்ன இருக்குன்னா உங்களுடைய இருதயம் மறுரூபமாக்கணும். உங்க இருதயத்தை தான் பிசாசு கொண்டு விதைய போடுவான். உங்க இருதயத்தை தான் பிசாசு கொண்டு என்ன பண்ணுவான், ஒரு டாட் மாதிரி வச்சுட்டு போயிடுவான். அது அப்படியே பெருசாகி கடைசியில குடும்பம் உடைக்கிடும், சபை உடைக்கிடும், வேலை இல்லாம போயிடும், கடைசியில நரகத்துக்கு போயிடுங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களுடைய இருதயம் பரிசுத்தமா இருக்கணும். ஏன்னா இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் தான் யாரை தரிசிப்பாங்களாம், கர்த்தரை தரிசிப்பாங்க, ஆண்டவரை தரிசிப்பாங்க. உங்க இருதயம் எத்தனை முடிஞ்ச அளவுக்கு நீங்க பரிசுத்தமா இருங்க. உங்க இருதயத்துல ஆண்டவருக்கு சொல்லுங்க. அன்னாருடைய இருதயத்துல இருந்த கவலையெல்லாம் ஆண்டவருக்கு தான் போய் சொன்னாங்க. உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு, அந்த பிரச்சனை போய் மற்றவங்ககிட்ட போய் சொல்லல, மற்றவங்க அவங்க வீட்டுக்காரர்கிட்ட, மற்றவங்களுடைய உறவுகிட்ட யாருக்கிட்ட போய் சொல்லல. அவன் எங்க போனா தேவனுடைய அவலயத்துக்கு போய் அவங்க சொன்னதுனால தான் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சார். இதே போல நம்முடைய வாழ்க்கையில் சரி, வருகிற எந்த ஒரு காரியம் வந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்லி சொல்லி பழகிச்சுன்னா ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை இருதயத்திற்கு மறுரூபமாக்கப்படும். முதலாவது காரியம் ஒரு சரீரங்களை பரிசுத்தமாக. ரெண்டாவது, நீங்க மிகுந்த கனிகளை கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ரட்சிக்கப்பட்டவருடைய கடமை என்னது, கனிகளை கொடுக்கணும். கனி இல்லாத வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கனி இல்லாம வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில் என்ன இல்லை, கனிகள் இல்லை. வாசிங்க, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். இயேசுதான் உண்மையான ஒரு திராட்சை செடி. இயேசு ஒரு உண்மையான ஒரு திராட்சை செடி. விசுவாசிகளாக நாம கிளைகளை போல இருக்கிறோம். கிறிஸ்துவோடு இணைந்து இருக்க வேண்டும். ஜெபம், தேவ வார்த்தை, பரிசுத்தம், இதன் மூலமா நம்ம என்ன பண்ணோம், ஆவின் கனிகளை கொடுக்க முடியும். இப்ப இயேசுதான் திராட்சை செடி, விசுவாசி தான் கிளைகள். அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கணும், ஜெபம் இருக்கணும்,
தேவ வார்த்தை இருக்கணும், ஒரு பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளணும். நம்ம மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும், கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கணும். இங்க நிறைய நேரத்துல நம்முடைய வாழ்க்கை நீங்க பார்த்தீங்கன்னா கனி கொடுக்க மாட்டோம். ஏன் கனி கொடுக்க மாட்டோம்னா அந்த கனி வந்து சரியா இல்லைன்னு நினைக்கணும். இந்த செடி வந்து நல்லா இருந்தால் தான் அது கனி கொடுக்கும். இப்போ வந்து நம்ம திராட்சை செடி வச்சுட்டோம்னா அது என்ன கொடுக்கும், திராட்சை செடி தான் கொடுக்கும். நல்ல கனி வச்சா நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட கனி வச்சுன்னா கெட்ட கனி தான் கொடுக்கும். வேப்ப மரம் இருக்குன்னு வச்சுக்கலாம், அது வேப்பக்காய் கசப்பா இருக்கும், அதுதான் கொடுக்கும். அதில் போய் நீ திராட்சை செடி எதிர்பார்க்க முடியுமா? அப்ப நம்ம கரெக்டா இருந்தா தான் நம்மளுடைய வாழ்க்கையில குடும்பத்துல நம்ம பரிசுத்தமா இருந்தா தான் நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு இந்த கனி கொடுக்க முடியும். ரொம்ப முக்கியமானது கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. இது நிறைய இடத்துல கனி இல்லாம நம்ம எப்படின்னா ஒரு மலற்று வாழ்க்கை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கனின்னா மற்றவங்களுக்கு நம்ம கனி கொடுக்கணும் இல்லையா? அந்த கனி கொடுக்கும்போது கர்த்தருடைய வாழ்க்கையில் என்ன பண்றாங்க, 2வது வசனம் பொறுமை படிக்க. எண்ணில் கனி கொடுக்காத இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். பாருங்க, எதுல நீங்க கனி கொடுக்கணும்னு வச்சுக்கலாம், அதை அறுத்து போட்டு வரும். அப்புறம் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ண ஆண்டவர். பாருங்க, நீங்க ஒரு செடி வைக்கிறீங்க, அந்த செடி வளருது நல்லா, பக்கத்துல என்ன வளரும், பில்லு இருக்கும், அப்புறம் ஏதாவது செடிகள் நம்ம வச்ச செடி வேற ஏதாவது எக்ஸ்ட்ரான செடி வந்துடும். அப்ப அந்த செடியை நாம என்ன பண்ணலாம், கொடுக்கணும். அதே போலதான் நீங்க வளரும் போது உங்களுக்கு விரோதமான காரியங்கள் வரும். சாத்தான் கொண்டு வரும், நைஸா ஒரு விதைய போடும், நாளைக்கு போய்க்கலாம் சாமிக்கு, இன்னைக்கு ஏன் போற அப்படின்னு போறோம், நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கலாம் அப்படின்னு போறோம். அப்புறம் அந்த கனியில நம்ம என்ன பண்ணோம், சுத்தம் பண்ணணும். அப்ப சுத்தம் பண்ண எங்க போய் சுத்தம் பண்ணணும், ஆண்டோடைய ஆலயத்துக்கு வந்து நம்ம சுத்தம் பண்ணணும். கீழே சொல்றாரு, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்திலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாகிறீர்கள். அந்த ஆண்டோடைய வார்த்தையில நீங்க இருந்தாதான் சுத்தமாக முடியும். ஆண்டோடைய வார்த்தையில இல்லைன்னா நீங்க என்ன பண்ண முடியாது, சுத்தம் ஆக முடியாது. அப்ப சுத்தம் ஆகணும்னா ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு, அந்த வார்த்தை தான் நமக்கு என்ன பண்ணும், அந்த வேடப்பாடு, அந்த வார்த்தை தான் நம்மளை ஒவ்வொரு நாளும் சுத்தம் பண்ணும். ஒரு வசனத்தை படிக்க போதும், நிறைய வசனம் படிக்கணும் பைபிள் நம்ம சொல்ல, மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணணும்னு சொல்லல. ஒரு வசனத்தை படிச்சு அந்த ஒரு வசனத்துக்கு நீங்க தியானம் பண்ணும் போது அந்த வசனம் உங்களுக்குள்ள என்ன பண்ண கிரியை செய்யும். கேலண்டர்ல நம்ம போட்டுக்கிற வசனம் அடிச்சு போட்டுக்கிறாங்க. அன்னைக்குரிய காலத்துல ஒரு அர்ஜென்ட்டா இருக்கும், வேலையில இருக்கும், உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஒரு வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன, உங்களுக்கு துக்கம் சந்தோஷமா மாறும், நீங்க மிகுந்த கனி கொடுப்பீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த வசனத்தை கேட்டு நீங்க என்ன பண்ணா சுத்தமாகணும் இல்லையா? இப்ப நம்ம டாக்டர்கிட்ட போறோம், டாக்டர்கிட்ட எதுக்கு போறோம், வியாதியோட போறோம், வலியோட போறோம், கஷ்டத்தோட போறோம். எப்படியாவது அந்த டாக்டர் எடுத்து என்ன பண்ணாரு, சுகம் பண்ணாரு. அவர் நம்ம கிட்ட எல்லாம் கேட்கிறார், கேட்டுட்டு மாத்திரை அளவு இன்ஜெக்ஷன் பண்ணாரு. அந்த மாத்திரை இன்ஜெக்ஷன் வேலை செய்தா இல்லையா, செய்யும். அப்பதான் அது நல்ல டாக்டர். அதே போல நீங்க ஏசப்பா ஒரு டாக்டரா இருக்கிறார். அவர்கிட்ட நீங்க வரும்போது வியாதியோட தான் வரோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை நம்மளால சொல்ல முடியல. நிறைய பேர் பிரச்சனை உள்ளுக்குள்ள இருக்குது, வெளியே சொல்ல முடியல. ஆனா உள்ளுக்குள்ள நம்ம சொல்லுவோம். அந்த பிரச்சனைய கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நமக்கு சுகம் கொடுப்பார். எப்ப சுகம் கொடுப்பார், 4வது வசனத்துல சொல்றாரு, எண்ணில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருக்கிறேன். கொடியானது திராட்சை செடி நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. நீங்களோ எண்ணில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்ப நீங்க ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்கணும் இல்லையா? இந்த திராட்சை செடி இயேசு கிறிஸ்து, கொடி வந்து யாரு, விசுவாசிகள். அப்ப நம்ம கனி கொடுக்கணும். அப்ப எப்ப கனி கொடுக்கணும்னா அந்த கெட்டதெல்லாம் கனியெல்லாம் எடுத்துட்டு, கெட்ட பழக்கங்கள், கெட்ட சுபாவங்கள், இந்த உலகத்துல துன்மார்க்கங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தும் போது ஒரு நல்ல செடியா இருக்கும்போது அந்த திராட்சை செடி எப்படி இருக்குமா, கனி கொடுக்கும். அதுவே எப்படி கனி கொடுக்கும், நம்ம ஆண்டவரை ஒட்டிக்கிட்டு இருக்கணும், ஆண்டவரோட இருக்கணும். ஆண்டவரை விட்டு நீங்க விலகி போயிடக்கூடாது. சண்டே மட்டும்தான் ஆண்டவர் கூட இருக்கிறாரு, மற்ற டைம்ல விட்டுக்கூடாது. எனி டைம் அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா நீங்க எனி டைம் அதோட கூட இருந்தாதான் நீங்களும் எண்ணில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஆண்டவரை நம்ம நிலைத்திருக்கணும். ஏன்னா அந்த உலகத்தை சிருஷ்டித்தவர் அவர்தான். ஆண்டவர் நம்ம சிருஷ்டித்தவர் ஆகும் போது நம்ம யாருக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும் சொன்னா கனி கொடுக்க ஒரு நல்ல ஒரு அவருக்குள்ள இருந்தா தான் கனி கொடுக்க முடியும்.
இல்லையா? நீங்க பரிசுத்தவான்கள் கூடினா அவங்க பரிசுத்தமானதை பேசுவாங்க. துன்மார்க்கங்களை கூட்டிட்டீங்கன்னா துன்மார்க்கமான வார்த்தை தான் பேசுவாங்க. அதான் சங்கீதம் சொல்றாரு, பாவிகள் இருக்கிற இடத்துல, துன்மார்க்கர் இருக்கிற இடத்துல, பரியாசக்காரர் இருக்கிற இடத்துல நமக்கு தெரியும். அங்க போய் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க தயவு செய்து. அந்த டைமை வேஸ்ட் பண்ற நேரத்துல நீங்க என்ன பண்ணலாம்? அதுதான் என்னோட கூட நீங்க நிலைத்திருக்கணும். என்னோட கூட நிலைத்திருந்தாதான் அடுத்த வசனம் சொல்றாரு, நானும் திராட்சை செடி. நானும் திராட்சை செடி. யாரு? இயேசு கிறிஸ்து திராட்சை செடி. நீங்கள் கொடியா இருக்கிறீங்க. ஒருவன் என்னிலே நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். மிகுந்த கனிகளை கொடுப்பான். எந்த எல்லாரும் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டவரோடு ஒட்டி இருக்கணும் இல்லையா? ஒரு கணவன் மனைவி எந்த அளவுக்கு ஒன்றா இருக்கிறாங்களோ, அவங்க தாம்பத்தியவர்களா எல்லாத்துலையும் நீங்க ஒன்றா இருக்கிறீங்களோ, அப்ப அந்த குடும்பம் வந்து ஆசீர்வாதமா இருக்கும். எப்ப நீங்க கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறீங்களோ அது வந்து அந்த குடும்பமா பிரிஞ்சுதான் இருக்கும். அப்படி இல்லாம அந்த கொடியோட கூட நம்ம என்ன பண்ணணும்? ஒட்டிடணும். நானும் திராட்சை செடி, நீங்க கொடியா இருக்கிறீங்க. அவன் என்ன நினைக்கிறதா நீங்க எப்படி கொடுப்பீங்க? மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. மிகுந்த கனிகளை கொடுக்கணும். மிகுந்த கனிகளை கொடுக்கணும். அடுத்த வசனம், ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் எலி எரிவுண்டு கொடியை போல அவன் எரிவுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியில போடுகிறார்கள், அவர்கள் எரிந்து போகும். சரி, ஒருவேளை நீங்க அப்படி கனி கொடுக்கலன்னா உங்களை அக்கினியில சுட்டு எரித்து என்ன பண்ண? நரகத்துல போட்டுருவாங்க. அப்படின்னா நீங்க உலகத்தோட இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை போடுறாரு, நரகத்துல போடுறாரு. 6 நாள் வேலை செஞ்சு 7ஆவது நாள் பரிசுத்தமான நாள். அந்த பரிசுத்தமான நாட்களில் ஆண்டுக்கு கொடுக்க வேண்டிய நாள். நம்ம ஆலயத்துக்கு வரணும். அப்படி ஒருவேளை நீங்க வேலைக்கு போயிட்டீங்கன்னா அந்த வசனம் நீங்க நல்ல வீட்டில் உட்காந்து பற்றி பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, அக்கினியிலே போடப்படுவார்கள், அவர்கள் எரிந்து சாம்பலாக போயிடுவார்கள். அது வேஸ்டான கொடி, கனி கொடுக்காத கொடி. கனின்னா ஆலயத்துக்கு வரணும், வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், எல்லாவற்றிலும் இருக்கணும். கனின்னா எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஆவின் கனின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன இருக்குது? அன்பு இருக்குது, சமாதானம் இருக்குது, வீட்டில் பொறுமை இருக்குது, தயவு இருக்குது, நற்குணம் இருக்குது, இச்சை அடக்கத்தை. இதுதான் ஆவின் கனி. இந்த 7 கனி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன ஆண்டவர் என்ன பண்ணலாம்? வெட்டி எங்க போட்டுருவாராம்? எரிகிற அக்கினி கடையில சுட்டெரிக்கப்படுவார்கள். நியாய தீர்ப்பு நாட்கள்ல ஆண்டவருக்கு விரோதமாக நடந்தவங்க, சபைக்கு விரோதமா இருந்தவங்க, ஆண்டவர் வேதத்துக்கு விரோதமா இருந்தவங்க ரட்சிக்கப்பட அவங்க கடமை என்னன்னா, நீ கனி கொடுக்க வேண்டிய நேரம் தான். நீ கனி கொடுக்காம போனதுனால உன்னை வெட்டி எங்க போடணும்? இயேசு கிறிஸ்து ஒரு நாள் பசியோட போறாரு. போய் அந்த மரத்தை பார்க்கறாரு, ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கறாரு. ஆனா அவருக்கு தெரியும், என்ன தெரியும்? இது கனி கொடுக்கிற காலம் இல்லை. ஆனாலும் என்ன பண்ணோம்? 1-2 எங்கேயாவது இருக்குதுன்னு பார்க்குறேன். இந்த 1-2 இருக்குதுன்னு பார்க்க கிடைக்கல. அவர் ரொம்ப பாவம் வந்துச்சு, சபிச்சிட்டார். அந்த அத்திமரத்தை பார்த்து என்ன பண்ணாரு? சபிச்சார். ஆண்டவர் நம்மளையும் கனி கொடுக்கணும்னா வெட்டு அறிக்கையில் போட்டு நம்மளே ஆண்டவர் சபிப்பார். நிறைய நேரம் சொல்றாங்க ஆண்டவர் நம்ம சபிக்க மாட்டாருன்னு. கண்டிப்பா சபிப்பார். அவர் சபையில சபிப்பாரு, நம்மளை அடிக்கவும் எச்சரிப்பு சட்டத்தை கேட்பாரு. அப்ப என்ன பண்ணாரு? அந்த அத்திமரம் போயிட்டு அவங்க சீசன்லாம் போயிட்டு திரும்பி வரும்போது அந்த மரம் என்ன ஆயிடுச்சான்? பட்டு போயிடுச்சு. வேஸ்ட் ஆனது. அதெல்லாம் பட்டு போயிடுச்சு, கனி கொடுக்கல. கிறிஸ்துவ பிள்ளைகள் ஒரு நாள் கூட சபைக்கு வரல, வேதத்தை வாசிக்கல, ஜெபம் பண்ணல, ஐக்கியத்துக்கு வரல, கனி இல்லாத வாழ்க்கை, ஒரு மலட்டுமான ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டாம். அப்படி நீ கனி கொடுக்கணும்னா சுட்டி எடுத்து எங்க போடுறோம்? அக்கினியில போடுறோம். அப்படின்னா என்னில நீங்க நிலைத்து இருக்கணும், என் வார்த்தைகளில உங்களை நிலைத்து இருக்கணும். இந்த வேர்ட் ஆஃப் காட், இந்த வசனத்துல நீங்க நிலைத்திருக்கணும். இந்த வார்த்தை தான் நம்மளை என்ன பண்ணுது? பரிசுத்தப்படுத்துகிறது. இந்த வார்த்தை தான் நம்மளோட குடும்பத்தை இணைக்கிறது. இந்த வார்த்தை தான் நம்மளோட வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்குது. இந்த வார்த்தையை விட்டு வெளியே போகக்கூடாது. வேதத்தை விட்டு வெளியே போனால் சபிக்கப்பட்டவங்க சொல்லப்படும். அப்ப வேதத்தை விட்டு நம்ம வெளியே போகக்கூடாது. வேதத்தின்படி தான் நம்ம நடக்கணும். அப்படி நீங்க நடந்தீங்கன்னா என்ன சொல்ற? நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பதனால் மிகுதான் மகிமைப்படுத்துவார். எனக்கு நீங்கள் சீசரவா இருக்கிறீங்க. கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. கனி கொடுக்கும். பாவக்காய் வந்து கசப்பா தான் இருக்கும். ஆனா அந்த பாவக்காய் சாப்பிட்டா நல்ல உடம்புக்கு ஆரோக்கியம் இல்லையா? அதே போல நீங்க பாவக்காய் மாதிரி தான் நினைச்சுக்கணும் நம்ம வாழ்க்கைய. அப்படி நினைச்சுக்கணும். ஏன்னா சில காரியங்கள் வெறுக்க முடியாது. சில காரியங்களை மற்றவங்க பேசக்கூடாதுன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு தான் நம்ம மணிக்கணக்கில் பேசுவோம். வேதத்தை வாசி
வாசிக்கணும்னு சொல்லுவோம், வேதத்தை வாசிக்க முடியாது. சபைக்கு போகணும்னு சொல்லுவோம், போக முடியாது. அதான் நீங்கள் என்னுடைய வார்த்தைகளே நீங்கள் உங்களுக்கு என்ன பண்ணணும், நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது ஏதோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆண்டவருடைய வார்த்தையில நான் நிச்சயமா ஆண்டவர் செய்வார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செஞ்சார். அவர் பழைய வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பாருங்க. உலகத்தோடு இருந்தார், விக்கிரக ஆராதனை செஞ்சு கொண்டிருந்தார், உலகத்தோடு இருந்தார். ஆண்டவர் கூப்பிட்ட உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் கீழ்ப்படுத்தி போனார். அதான் மெயின். அப்ப கீழ்ப்படுத்தி போனதுனால தான் இன்னைக்கு ஆபிரகாமை பார்த்து நம்ம என்ன சொல்றோம், விசுவாசனுடைய தந்தை தாயின்னு சொல்றீங்க. இந்த அளவுக்கு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. 99 வயசுல கர்த்தர் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். ஏன் நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டாரு? ஏன் நம்மளை தரித்திரா விட மாட்டாரு? கண்டிப்பா நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு அதுதான் புரியும். அதுதான் சொல்றார், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவும் அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பதனால் என் பிதா என்ன பண்ணுவார், மகிமைப்படுத்துவார். நீங்கள் எங்க சிஷ்யராக இருக்கீங்க. ஒரு சீக்கிரட் அதை சொல்லிக்கிறார் 8வது வசனம். நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு நீங்க சிஷ்யராக இருக்கீங்க. அப்படின்னா என்ன? ஆத்தும ஆதாயம். நீங்க எந்த அளவுக்கு ஆத்தும ஆதாயம் பண்ணி ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வரீங்களோ தேவன் உங்களை என்ன பண்ணுவாரா, மகிமைப்படுத்துவார். ஏன்னா நம்மளாம் இப்போ 30 வருஷம் 20 வருஷம் விசுவாசிங்க, இன்னும் நம்ம அப்படியே தான் உட்காந்துருக்கிறோம். நம்ம இன்னைக்கு எழுந்து மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும், நாம மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும், கனி கொடுக்கணும். அப்பதான் பிதாவான என்ன பண்ணுவோம், மகிமைப்படும். நீங்க சீசரா இருக்கணும்னு சொல்றேன். நீங்க யாரா இருக்கணும்னா மற்றவங்களுக்கு போதிக்கிறவரா இருக்கணும்னு சொல்றேன். ஏன்னா நீங்க எப்பதான் கனி கொடுக்க முடியும்? சும்மா கனி கொடுக்குற வாயால சொல்லிட்டு இருந்தா இருக்க. நீங்க எழுந்து புறப்பட்டு போய் உலகத்துல எங்க போய் சுவிசேஷம் இங்க கொடுக்கணும். அப்ப சுவிசேஷம் கொடுக்கும்போது கர்த்தருடைய வாழ்க்கையில என்ன பண்றாங்க, மிகுந்த கனிகளை கொடுங்க, மிகுந்த ஆத்ம ஆதாயம் பண்ணுங்க. யாரு? பிதாவானவர் மகிமைப்படுத்துவாங்க. வேதத்துல ஒரு வசனம் இருக்கும், வாசிப்பாட்டா. ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்க ஒரே ஒரு கனி என்ன தெரியுமா? இந்த ஆத்மா ஒரு பாவி மனம் திரும்பிட்டா பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. பரலோகத்துல ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆண்டவர். நீங்க எவ்வளவு பாட்டு போனீங்க, எவ்வளவு ஜெபம் பண்ணீங்க, எவ்வளவு இது பண்ணீங்க, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஒரு பாவி மனம் திரும்பிட்டா போதும், ஒரு பாவி ஆலயத்தை கொண்டு வந்தா போதும். ஒவ்வொரு ஆண்டவருக்கு புரியாத உலகத்துல எத்தனையோ ஆத்மாக்கள் அழிஞ்சு கொண்டு இருக்குது. எத்தனையோ பேருக்கு சுவிசேஷம் சொல்லாம அழிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. நம்ம பக்கத்து வீட்டுல இருப்பாங்க, நம்ம தெருவில், குடும்பத்துல, எத்தனையோ இடத்துல கர்நாடகா போது நிறைய மக்களுக்கு ஒரு ஆறுதல் கூட கிடையாது. அதுதான் சொல்ல, ஒரு பாவி மனம் திரும்பிட்டா பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். அதைத்தான் சொல்றாரு, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுத்தீர்கள்தான் என் பிதா என்ன பண்ணுவார், மகிமைப்படுத்துவார். யாரை மகிமைப்படுத்துறோம்? பிதாவை மகிமைப்படுத்துறோம். இயேசு கிறிஸ்து மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு நீங்க மகிமைப்படுத்திக்கலாம் அந்த அளவுக்கு தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். அதுல எனக்கு நீங்க சீசரா இருக்கீங்க. ஆண்டவருக்கு நீங்க சீசரா இருக்கணும். நீங்க போய் வேதத்தை வாசிக்கணும், நீங்க ஆத்ம ஆதாயம் பண்ணணும். நீங்க இருக்கிற இடத்துல 5 பேர் 10 பேர் கூடி இந்த பிரைஸ்ல இந்த இடத்துல நீங்க ஒரு சீசரா இருக்கணும். அதுதான் கனி கொடுக்குறது. அந்த கனி கொடுக்கும்போது கர்த்தருடைய வாழ்க்கையில என்ன பண்ணலாம், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதனால நம்ம எந்த அளவுக்கு நீங்க கனி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். நேற்று நான் ஒரு பர்த்டே போயிருந்தேன். அந்த பர்த்டேவில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது வரைக்கும் யாரும் அதெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. பர்த்டே போயிருந்தேன். அந்த பர்த்டே யாரும் இது வரைக்கும் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அவர் கூட்டு போனது என்னை எது சீக்கிரட்டாக கூட்டு போனாரு, எதுவுமே சொல்லலை. ஆனால் அங்கே போனோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏறக்குறைய ஒரு 50-60 கிளைண்ட் கண்ணு தெரியாதவங்களுக்கு அந்த தம்பி அந்த கேக்கு வெட்டி அந்த பிள்ளைங்களுக்கு அந்த கண்ணு தெரியாதவங்களுக்குலாம் என்ன பண்ணாரு, அந்த கேக்கு கொடுத்தாங்க. அவங்க சாப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க வாழ்க்கையில் அப்படி சாப்பிட்டுருப்போம் பாருங்க. நம்ம வீட்டில் நம்ம செய்யறோம், நம்ம சாப்பிட்றோம், மற்றவங்களுக்கு அதான் கனி கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு உதாரணத்துக்காக தான் நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அங்கே அவ்வளோ நல்லா இங்கிலீஷ் பேசுறாங்க, கன்னடா பேசுறாங்க, தமிழ் பேசுறாங்க. அதில் 2 பேர் கிறிஸ்டின், நான் சர்ச்சுக்கு போறோம் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, அவங்க பார்வையில்லாதவர்கள் இந்த இடத்துல சின்ன உதவி செஞ்சாலும் பரலோகத்தில் பெரிய ஆசீர்வாதம். அதனால நம்ம அப்படிப்பட்ட அதுதான் சீசர்களாக இருக்கு. அப்படித்தான் கனி கொடுக்குறது. அதுதான் ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. அவங்க வாழ்க்கையில சாப்பிட்டாங்களா இல்லையோ, ஆனா அவங்க ரொம்ப வயிறார சாப்பிட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க அப்படிப்பட்ட பிள்ளைகளை, ஆதரவற்ற பிள்ளைகள், அனாதைகள், பார்வையில்லாத பிள்ளைகள், இப்படி நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்க மத்தியில போய் உட்காந்து சாப்பிட்றது, அவங்களுக்கு நம்ம ஒரு சின்ன ஹெல்ப் பண்றது,
உதவி செய்யுது. அது யாருக்கு செஞ்சுதான்? இந்த சிறியக்கு எதை செய்யணும்? அது எனக்கே செய்யுன்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா நம்ம அப்படி நீங்க அதுதான் கனி கொடுக்குறது. மூன்றாவது நீங்க வாசிக்க ரோமர் 6ஆம் அதிகாரம் 1-23 வாசிக்க டைம் இல்லை. 23ஆவது வசனம் படிங்க. பாவத்திலிருந்து நம்ம விலக்கி இருக்கணும். வாசிக்க. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். சரி, நீங்க இந்த 1ஆம் அதிகாரத்து கடைசி வீட்டில் உட்காந்து படிங்க. இதுல என்ன போட்டுருக்குதுன்னா, ரட்சிக்கப்படக்கூடிய கடமை சொன்னேன் இல்லையா, அல்ல கட்டளை சொல்லலாம். பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு நம்ம இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவ பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, நாஸ்தானம் எடுத்துக்கிறாங்க, ஆலயத்துக்கு வராங்க, வேதத்தை வாசிக்கிறாங்க, வர்ஷிப் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா பாவத்திலிருந்து விடுதலை இருக்குதா அவங்களுக்கு? அந்த பாவத்திலிருந்து மகன் வசத்துக்கு வாசிக்கினா, ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தினால நிலைநிற்கலாமா என்று சொல்லக்கூடாதா? பாவத்துக்கு மறுத்து இனி அதை எப்படி நம்ம பிழைப்போம்? மூன்றாவது, ஒரு நல்ல கிறிஸ்துவ ரட்சிக்கப்பட்டவருடைய ரூல்ஸ், பாவத்துல செய்யவே கூடாது. பாவம் செய்கிற இடத்துல கிருபை பெருகி இருக்குது. எதுக்கு பெருகி இருக்குதா? நம்மளை ரட்சிப்பதற்கு தான் பெருகி இருக்குது. கடைசி அந்த 12ஆவது வசனத்தை நீங்க வாசிங்க. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவாக பாவம் ஆளாது இருப்பதாக சொல்லி. மூன்றாவது கட்டளைனா பாவத்துக்கு நீ இடம் கொடுக்கவே கூடாது. அந்த பாவத்து நிலைநிற்கலாமான்னு சொல்றாரு. நீ பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பாவம் உங்களை வாசப்படியிலே படுத்துக் கொண்டிருக்கு சொல்லுங்க. பாவம் இந்த உலகத்துல அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த உலகத்துல பாவத்தை பார்த்தீங்கன்னா அட்ராக்ட், ஒரு பொருளை விளம்பரப்படுத்துங்க, ஓடாத பொருளை என்ன பண்ணுங்க, என்னென்னலாம் அட்ராக்ட் பண்ணுவாங்க, டிவியில விளம்பரப்படுத்துவாங்க. அதே போல நீ பாவம் நம்மள என்ன செய்யலாம்? நீ பாவத்துக்கு ஊழியம் செய்யலாம். யாராவது வசனம், இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ செயலும் ஒழுங்கு போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட சிலுவையிலே அறையப்பட்டது என்று அறிந்து இருக்கணும். இந்த பழைய சுபாவங்கள் எல்லாத்தையும் நம்ம தண்ணியில ஒழுகிட்டோம். நம்ம எப்ப நம்ம ஞானஸ்தானம் எடுத்தோமோ, எப்ப நம்ம தண்ணியில ஒழுகுறோமோ, எப்ப தண்ணியில இருந்து ஒழுகி நம்ம மேல வருமோ, நம்ம யாரு? புது மனுஷன், மறுரூபமாக்கப்பட்ட மனுஷன். மறுரூபமாக்கும் போது ஆண்டவரோடு கூட நம்ம இடைப்படுகிற ஒரு பிள்ளைகள், ஆண்டவரோடு கூட நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவரோட இருக்கிற பிள்ளைகள். இனி நம்ம பாவத்துக்கால் அது மக்களுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? பாவத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? அப்படி பாவங்களை என்ன பண்ணக்கூடாது? ஆளுகை பார்ப்பாரு. பாவத்துக்கு இடம் இல்லைன்னு சொல்றது. சின்ன பாவம் செஞ்சாலும் சரி, பெரிய பாவம் செஞ்சாலும் சரி, பாவம் தான், நியாயத்தீர்ப்பு தான். அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அதான் சொல்றாரு, பாவம் உங்களை ஆளாது இருப்பதாக. நம்ம கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆசீர்வதிப்போம். ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சதுனால தான் தோட்டத்துக்கு வெளியே தூக்கினாங்க. சின்ன பாவமாக இருந்தா பெரிய பாவமாக இருந்தா பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அது பாவம் செஞ்சதுனால தோட்டத்துக்கு வெளியேறிட்டாங்க. நிறைய கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பாவத்தினால் நிறைய பேர் விழுந்து நீங்க என்ன பண்றாங்க? அவங்க பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அதனால நம்ம பாவத்துல இருந்து என்ன பண்ணணும்? வெளியே வந்துடணும். ஏன் வெளியே வரணும்னா நம்ம எங்க போறோம்? தேவன் நம்ம நீங்க பாவம் மனிதனை பாவம் செஞ்சானா மனிதன் என்ன பண்ணும்? அவன் தேவனிடத்துல பிரிச்சிடறான். நீங்க எப்ப பாவம் செஞ்சா தேவனுடைய பிள்ளைகள் இல்லை. அதான் சொல்லுவாங்க. எப்ப ஆதாம் தேவன் பாவம் தோட்டத்துக்கு வெளியே எடுத்துட்டாரு. எப்ப தாவீது பாவம் செஞ்சாரோ, பாவம் செஞ்சாலும் மறுத்து போயிட்டான். ஆண்டவர் சொன்னாரு, நீ என்ன வேலை செய்யணும் அதுதான் செய்யணும். நீ பாவம் செஞ்சு கொடுக்க ஆண்டவர் எடுத்து பிரிச்சுட்டாரு. அப்ப அதனுடைய முடிவு என்னது? மரணம். பாவத்தினுடைய முடிவு என்னது? அது மரணம். அது அடிக்கடி நீங்க நினைச்சு 6ஆம் அதிகாரத்துல நீங்க ஊருக்குள்ள உட்காந்து அடிக்கடி நீங்க செக் பண்ணி பாருங்க. பாவ சரீரம், அந்த பாவ இச்சை, என்ன ஆளுகை இருக்குதா, அதுல இருந்து நான் வெளியே வந்திருக்கு நான் பார்த்துட்டு இந்த கடைசி 2 வசனம் படிக்கலாம். அப்ப ஞானஸ்தானம் எடுத்துக்க, பரிசுத்தப்பட்டுக்க. நீங்க ஞானஸ்தானம் எடுத்த பிறகு, நீங்க விடுதலை ஆக்கப்பட்ட பிறகு தேவனுக்கு அடிமை இல்லை. தேவனுக்கும் அடிமையாகினால் பரிசுத்தமாக உங்களுக்கு கிடைக்கும் பலன் என்ன? முடிவு நித்திய ஜீவன். பாவத்திலிருந்து நீங்க வெற்றி பெற்றுட்டீங்கன்னா, பாவமே நீங்க செய்யாம ஒரு ஏசப்பை போல பாவத்துக்கு நீங்க விலகி ஓடினா உங்களுக்கு முடிவு என்னது? நித்திய ஜீவன். அதை மறந்து போயிடக்கூடாது. ஹல்லேலூயா.
நித்திய ஜீவன். தேவன் தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் என்ன பண்ணல? தேவன் தந்தில்லாத அன்பு கொண்டார். கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையப்படி எவ்வளவா இந்த உலகத்துல என்ன பண்ணாரு? அன்பு கொண்டார். நித்திய ஜீவன் அதை மறந்துடக்கூடாது. அது நித்தியமான பரலோக ராஜ்யத்துல நித்திய ஜீவன் இருக்குது. இந்த நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். இந்த உலகத்துல கொஞ்ச காலம் தான் நம்ம வாழ போகிறோம். இந்த கொஞ்ச காலத்துல ஒரு 50 வருஷமா 60 வருஷமா 70 வருஷமா தான் வாழ போறோம். இந்த 70 வருஷத்துக்குள்ள நீங்க பாவத்துல இருந்து விடுதலை பெற்றீங்கன்னா அதே நீங்க பரலோகத்துக்கு போகலாம். நித்திய ஜீவன் நீங்க பாவத்துக்கு விடுதலை பெற்றாதான் போக முடியாது. பாவத்துல வாழ்க்கையில போக முடியாது. பாவத்துடைய சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபையை நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் உண்டான நித்திய ஜீவன். அவர் தான் உங்களுக்கு நித்திய ஜீவன் கொடுப்பாரு. நித்தியமான ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் பாவத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. பாவம் உங்களை ஆளுகை மேற்கொள்ளாதபடிக்கு பரிசுத்தமா இருக்க கர்த்தருடைய வாழ்க்கையில குடும்பத்துல கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆசீர்வாதம். ஐந்தாவதாக நமக்கு ஆண்டவர் ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய கடமைனா நமக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுத்துருக்காரு. அதை நீங்க மறந்துட்டு எப்ப நீங்க தண்ணியில மூழ்கி செத்துட்டீங்களோ கிறிஸ்துவ பிள்ளைங்கள நமக்கு என்னது? புது வாழ்க்கை. உலகத்துக்கு வாழ்க்கிற வாழ்க்கைக்கும் ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கைக்கும் ரொம்ப வித்தியாசம். அவங்க எப்படி வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாம், அதை நீங்க யோசிக்க கூடாது. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டோடைய பிள்ளைகளா இருக்கும்போது ஒரு புதிய வாழ்க்கை கொடுக்கிறார். இந்த புதிய வாழ்க்கை என்னன்னா வாசிகள் ஆனபடினால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவளாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆக்கினை தீர்ப்பு. பாருங்க, உலகத்தோடு இருக்கிறவங்களுக்கு என்ன உண்டு? ஆக்கினை தீர்ப்பு உண்டு. உலகத்தோடு வாழ்கிறவங்க, உலகத்தோடு இருக்கிறவங்க உலகம் இன்னைக்கு சொல்லியே போலாம். ஆனா உலகத்துல நம்ம அதை விட்டு வெளியே வந்துடணும். கிறிஸ்துக்கு உட்பட்டவளாக இருந்து மாம்சத்துக்கு நடவாமல் ஆவின்படி நடந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடையாது? புது ஒரு வாழ்க்கை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. அந்த வாழ்க்கையில நீங்க திருப்தியா இருக்கும்போது கர்த்தருடைய வாழ்க்கை ஆசீர்வதிப்பு. 6வது வசனத்தை வாசித்தீங்கன்னா மாம்ச சிந்தை மரணம், ஆவி சிந்தையோ ஜீவனமும் என்ன இருக்குதான்? சமாதானம். அதனால ஆவிக்குரிய சிந்தை இருக்கும்போது ஒருபடி மேல போக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எப்பவுமே கீழே பார்க்காதீங்க. சாத்தான் தான் கீழே பார்ப்போம். சாத்தான் பூமிக்கு கூறியதே தான் பார்ப்போம். நம்ம யாரை பார்க்கணும்? பரலோகத்தை நோக்கி பார்க்கணும், ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஆவி சிந்தை ஜீவனமா இருக்கணும். ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்கணும். ஆவிக்குரிய பிள்ளைகள் நம்ம இன்னைக்கு மறித்து போனோம்னா பரலோகத்துல நான் என்ன பண்ண? அங்க எனக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை. இந்த உலகத்துல எனக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லைன்னா அங்க எனக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லைன்னு சொல்லப்படுது. 8வது வசனம் படிங்க. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள், இந்த உலகத்துக்கு உட்பட்டவர்கள், உலகத்தோட வாழ்கிற பிள்ளைகளுக்கு யாருக்கு இல்லையா? தேவனுடைய பிரியமா இருக்க மாட்டாங்க. ஆவிக்குரிய காரியங்கள் இருக்கிறதா பிரியமா இருக்காங்க. நம்ம ஆவிக்குரிய காரியங்களை எடுத்துக்கொண்டு போத்தான் கர்த்தருடைய வாழ்க்கையில குடும்பத்துல ஆண்டவர் பண்ணலாம் ஆசீர்வதிப்பார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். ரட்சிக்கப்பட்டவருடைய கடமை என்னது? தேவனை பின்பற்று. முதலாவது பரிசுத்தமா இருக்கணும். 2வது என்ன பண்ணணும்? கனிகளை கொடுக்கணும். 3வது பாவத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. 4வது ஒரு புது வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு அந்த மாம்சத்தின்படி நடக்காம ஆவியின்படி நம்ம நடக்கணும். ஆவிக்குரிய காரியங்களை நீங்க கற்றுக்கொள்ளணும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1லிருந்து 14 வரைக்கும் வீட்டில் உட்காந்து நீங்க படிச்சு பாருங்க. எபேசியர் 1:1லிருந்து 21 வரைக்கும் நீங்க வீட்டில் உட்காந்து படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு ஆவிக்குரிய காரியங்களை கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொண்டு நீங்க அது சொல்றாரு, நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகளா இருக்கிறதுல தேவனை பின்பற்றவர்களா இருக்கணும். யாரை நம்ம பின்பற்றுறோம்? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க. இந்த உலகத்தை ஒரு கூட்டம் பின்பற்றி போயிடுங்க. நாமஸ்தானம் எடுக்கிறவங்க தான், ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஆண்டுடைய பிள்ளைங்க தான் உலகத்துல இருக்கிறாங்க. அதுதான் எபேசியர் திரும்ப சொல், நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்று. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு என்ன பண்ணார்? சுமந்தவராக காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்தார். எல்லாருக்காக பாருங்க, அவரு அந்த பலியை சுகந்த வார்த்தை அப்படின்னா சந்தோஷமா ஏற்றுக்கணும். பலி செலுத்தணும். இன்னைக்கு நம்ம ஒரு பலி, நமக்கு ஒரு தண்டனை, நமக்கு யாராவது ஒருத்தங்க நம்ம சொல்லாத ஒரு சொல்லிட்டு அதை நம்மளால என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. அது குத்திக்கிட்டே இருக்குது அவங்க பார்க்கும் போதுதான். ஆனா உண்மையாவே பாருங்க, ஆண்டவர் சிலுவை மரணத்தை பிறகு ஒரு தவறு செய்யல. பரவாயில்ல, சுகந்த வாழ்க்கை
பிரார்த்தனையா என்ன பண்ணறான், காணிக்கையாக ஒப்பு கொடுத்தது போல நம்மில் அன்பு கொடுத்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்க. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை கடமை அவன் எப்பேற்பட்டவளா இருந்தாலும் சரி, நீங்க அன்பு கூறுங்க. கர்த்தர் என்ன பண்ண ஆண்டவரை ஏற்ற வேலையில ஏற்ற நேரத்துல பெரிய காரியம் சொல்லுவாங்க. ஆனா அன்பு குறித்து 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல படப்பட்டிருக்கு. வீட்டுல உட்காந்து படிச்சு பாருங்க. நம்ம கொஞ்சம் காலம் தான் அந்த உலகத்துல வாழ போறோம். அதனால அந்த அழிந்து போகிற அந்த ஆத்மாக்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், மற்றவங்களா இருக்கலாம், அவங்களுக்கு சொல்லுங்க, உங்க சரீரத்தை கெடுக்காதீங்க. உங்க சரீரம் நரகத்துக்கு போகுது, நீங்க பாவம் செய்யறீங்க, நீங்க கனி கொள்ளுங்க, நீங்க ஆவியின் சிந்தையுங்க. கடைசியாக நான் வாசிப்பது போல நீங்க என்ன பண்ண அன்பில் நீங்க நடந்து கொள்வது தான் கர்த்தருடைய வாழ்க்கையில் என்ன பண்ண ஆண்டவர் ஒரு பெரிய காரியங்கள் செய்வார். எந்த அளவுக்கு நீங்க உண்மையிலோட இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தேவனுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்வார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் மட்டும் வாசிக்கணும். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமா இருந்தீர்கள், இப்பொழுதோ அதோட பிள்ளைகளா இருக்கும்போது தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பழைய காலத்தை நீங்க யோசிக்காதீங்க, அது ஒரு இருளான ஒரு வாழ்க்கை. ஆனா புதிய காலத்துல நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கும்போது வெளிச்சத்துல நீங்க நடந்து போங்க. கர்த்தருடைய வாழ்க்கை, குடும்பம், பிள்ளைகளை என்ன பண்ணலாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு நீங்க எந்த அளவுக்கு உண்மையுள்ளவர்களா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவனுடைய வாழ்க்கையில என்ன பண்ண ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். நீங்க வாசிக்கணும்னா 2 சாமுவேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம், தாவீது 4 நாளுக்கு விருத்தி எடுத்தான். தேவனுக்கு என்ன பண்ணான், சேனைகளின் தேவனாய் கர்த்தர் அவனோடு கூட இருந்தான். ஆண்டவர் அவன் கூட இருந்தார். தாவீது வளருவதற்கு காரணம்னா நாளுக்கு நாள் அவர் என்ன பண்ணாராம், விருத்தி அடைகிறோமா? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் 4 நாள் விருத்தி அடைகிறோமா இல்லை கீழே போறோமா? அவங்க சோதிச்சு பாருங்க. 2வது யோபின் புஸ்தகம் 8:7 வாசிக்க வேண்டாம். உங்களுடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பீரமா இருக்கும். ஆரம்பம் கஷ்டமா தான் இருக்கும். இல்லை ஆலயத்துக்கு வரது கஷ்டமா இருக்கும், வேதத்தை வாசிக்கிறது கஷ்டமா இருக்கும், இல்லை காலத்துக்கு ஏதாவது கொடுக்கணும்னா நன்மை செய்யணும் கஷ்டமா தான் இருக்கும். ஆனாலும் கூட அது முடிவு துவக்கம் அற்பமாகனா உங்களுடைய முடிவு எப்படி இருக்குமா, சம்பூர்ணமாக ஆண்டவர் குடும்பத்தை பிள்ளைகள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒரு 10 பேருக்கு ஒரு பார்வையில்லாதவங்களுக்கு சாப்பிட பெரிய காரியம், இன்னும் நான் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு காரியம். அந்த அளவுக்கு அந்த அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு தேடி போய் நீங்க உதவி செய்யணும். ஒருவேளை துவக்கம் அற்பமா இருக்கும், ஏன்னா அதை செய்யறதுக்கு நம்மளால பணம் வேணும், செய்யலாம செய்யக்கூடாத சாத்தான் ஒரு சில சதி திட்டத்தெல்லாம் கொண்டு வருவோம். ஆனா அந்த முடிவு எப்படி இருக்குமா, சம்பூர்ணமா இருக்கும், அது ஆசீர்வாதமா இருக்கும். அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். சின்ன சின்ன காரியங்கள் செஞ்சாலும் அந்த ஆண்டுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்குமா, ஆசீர்வாதமா இருக்கும். நீதிமன்றங்கள் 9:10 வாசிக்கணும்னா கர்த்தருக்கு பயப்படுகிற ஏன் ஞானத்தை ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படும் ஒரு நல்ல குடும்பம், கர்த்தருக்கு பயப்படுற குடும்பம் ஞானத்தை ஆண்டவர் போதிப்பார், அறிவை போதிப்பார். கர்த்தருக்கு பயப்படும், கர்த்தருக்கு பயப்படுங்க. பாஸ்டருக்கு பயப்பட வேண்டாம், உங்க பிள்ளைகளுக்கும் மற்றவங்களுக்கும் பயப்பட வேண்டாம், உங்க எஜமானுக்கு பயப்பட வேண்டாம், உலகத்துக்கு பயப்பட வேண்டாம். கர்த்தரை என்னை உண்டாக்கினார், என்னை படைச்சிருக்கிறாரு, எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, என் கையின் பிறையை சம்பாதிக்க ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு, அறிவு கொடுத்திருக்காரு, என்ன கொடுத்திருக்காரு. வாரத்தில் ஒரு நாள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுத்துல ஞானத்துடைய ஆரம்பம். ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாரு, ஆனால் கர்த்தருக்கு பயப்படுங்க, மனுஷனுக்கு பயப்படாது. தயவுசெய்து இது பார்த்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையா நீங்க நிறைய நேரம் மனுஷனுக்கு பயந்து நிறைய காரியத்தை நம்ம இழந்துட்டு இருக்கிறோம். அப்படி நீங்க இழக்காதீங்க, தைரியமா பேச. கர்த்தர் என் கூட இருப்போம், கர்த்தர் எனக்காக இருப்போம், கர்த்தர் என் கூட பேசுவார். நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, என்னோட சரீரம் பரிசுத்தமா இருப்பேன், நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, நான் கனி கொடுப்பேன்னு சொல்லுங்க. நான் ஒரு ஆத்மாவும் ஒரு ஒருத்தருக்காக பேசி என்ன பண்ணுவோம், சுவிசேஷம் சொல்லு தீர்மானம் இருக்க. பிரசங்கில 5:1-2 வாசிக்கலாம். நீ தேவாலயத்துக்கு போகும்பொழுது நடக்கையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல மூடர் பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாது இருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் சொல்லுவோம். ரட்சிக்கப்பட்டவருடைய கடமை என்ன? ரட்சிக்கப்பட்டவருடைய கடமை என்ன? பரிசுத்தமாக ஜீவபலியாக கனி கொடுக்கணும்னு சொன்னோம். கடைசியாக நீங்க தேவாலயத்துக்கு போகும்போது உங்க நடையை காத்துக்கொள். மூடர்கள் பலியிடுவதை பலியிடாதீங்க, செவி கொடுக்காதீங்க. மூடர்கள்னா அவங்க ரட்சிக்கப்படாதவங்க, அவங்களுக்கு தெரியாது ஆலயம் என்னன்னா தெரியாது, ஜெபம் என்னன்னா தெரியாது, பிரேயர் ஒண்ணுமே தெரியாது. அவங்க கூட நீ சேர்ந்து இருக்காத. நீ ஆலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர்கள் பலியிடுவது போல பலியிடாதவர்கள், பலியிடுவதை பார்க்கலும் செவி கொடுப்பது
செவி கொடுக்க வந்து தீமை என்று அறியாது இருக்கிறாங்க. உலகத்தான் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாது. வேதத்தை பத்தி சத்தியத்தை பத்தி தெரியாது. சத்தியத்தை தெரியாதவங்களுக்கு போய் சொல்லாதுங்க. சத்தியத்தை தெரியாதவங்களுக்கு போய் எந்த இடத்துல விதிக்கணும் அந்த இடத்துல போட. முத்துக்களை கொண்டு எங்க போடணும் அங்கதான் போடணும். எல்லா இடத்துலையும் போடக்கூடாது. முத்து எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம். ஆனா அதே முத்து போய் நீங்க பண்டிகிட்ட போடாதுங்கன்னு சொல்றாங்க. நீங்க ஆலயத்துக்கு போது எப்படி ஒரு ஒழுங்கு கற்றுக் கொடுக்குறாரு. நீ போகும்போது உன்னை நடைய காத்துக்கள். மூடர்கள் பலியிடும் போல நீ பலியிடதான் அது உனக்கு நலம் இல்லை. அவங்க தீமையான கீழே தேவ சமூகத்தில் துணிகரமான வாயில் பேசாமலும் மனப்பாரம் ஒரு வார்த்தையும் சொல்லாமலே இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறார். அதனால உன் வார்த்தை சுருக்கமா இருக்கிற. நீ மனம் மாறி யாரும் ப்ராமிஸ் பண்ணாது. ரொம்ப முக்கியமானது. நிறைய நேரம்ல நம்ம ஆளுக்கு இதை செய்யறோம் அதை செய்யறோம் நம்ம சொல்லிடுவோம். ஏதோ ஒரு எமோஷன்ல சொல்லிடுவாங்க. ஆனா அவங்க செய்யாம போயிடுவாங்க. அது ரொம்ப தவறு. அது சொன்னீங்கன்னா கண்டிப்பா செய்யணும். வேதம் அப்படிதான் சொல்லப்படுது. அப்படி மனமாறி அது மற்றவங்களை பற்றி பேசுறதோ மனமாறி மற்றவங்களை புண்படுறதோ அப்படி நீங்க பேசாம நீங்க என்ன பண்ண உங்க வார்த்தையில கவனமா இருக்கணும். ஆண்டவர் நம்முடைய வார்த்தை கொண்டு தான் நியாயம் தீர்ப்பார். நம்முடைய வார்த்தை கொண்டு ஜட்ஜ்மெண்ட்ல ஆண்டவர் நம்ம கேட்டுதான். நீங்க வேதத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய மார்க் லூக்கா 4 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குஷ்ரோகியா இருக்கட்டும், அந்த எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், அவர் கேட்கிறாரு, உன்னை நான் அற்புதம் செய்யணுமா கேட்கிறேன். ஆமாண்ணை பற்றி அற்புதம் செய்யறேன். இது அப்படி ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு கேட்டு சரி. அதனால நீங்க ஒரு தவறான வார்த்தையினால வாயின் வார்த்தை நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், சுருக்கமா இருக்கணும். எஸ் எஸ் அதுக்கு மற்ற கதையெல்லாம் பேசி அதை அப்படி பேசி இப்படி பேசி அதை இது பண்ண வேண்டாம். அப்படி நீங்க செய்யாம, ஏன்னா ஆண்டவருக்கு அந்த வசத்துல நீ பூமியில இருக்கிறார், அதனால் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில இருக்கிறார். ஆண்டவரோட வானத்திலிருந்து கீழே பார்த்துட்டே இருக்கிறார். தள்ளப்பட்ட தூதன் பிசாசானவன் லூசிபரானவன் இந்த உலகத்தை எப்படியெல்லாம் ஆட்சி செய்யறான்னு அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆனால் நம்ம ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க ஜாக்கிரதையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்க. ஆண்டவர் சொல்ல அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் என்ன பண்றாரு? ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கடைசியாக கர்த்தர் ஒரே ஒரு வசனம் ஏசாயா 25:8, நீதிமொழிகள் 10:20. சீக்கிரம் ஏசாயா 25:8 வசனம். அவர் மரணத்தை ஜெயமாக வீழ்த்துவார். கர்த்தராகிய தேவன் அவர் மரணத்தை ஜெயமாக வீழ்த்துவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முழங்காலில் இருந்து எல்லா முகங்களில் இருந்தும் கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை. இந்த வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஆறுதலான வார்த்தையா இருக்கணும். மற்றவர்களை தேற்றி விடுற வார்த்தையா இருக்கணும். பின்படுத்துற மாதிரி நம்ம பேசக்கூடாது. ஏன்னா வானத்திலிருந்து தேவனுடைய பார்த்துட்டே இருக்கிறாராம். இந்த உலகத்திலிருந்து தள்ளப்பட்ட லூசிபர் அல்லது அசுத்தாவிகளுக்கு நமக்கு நிறைய காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். இது பேச அது பேச அப்படிக்கிற இப்படிக்கிற சொல்லிட்டே இருக்கிறான். முரட்டாட்டமான அந்த பிசாசு நமக்கு நீங்க என்ன பண்றான்? ஆலோசனை கொடுக்குறான். ஆனா ஆண்டவர் சொல்றார், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். அதை நம்ம வச்சுக்கணும். இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து நமக்கு ஜெயத்தை கொடுத்த மரணத்தை இயேசு கிறிஸ்து வீழ்த்திருந்தார் சொல்றார். அவர் கர்த்தர் எல்லா முகங்களையும் கண்ணீரை துடைப்பார். எல்லாருடைய முகங்களையும், அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணா நம்முடைய கண்ணீரை துடைப்பார். நமது வசந்த வசனா கண்ணீரை தொடர்ந்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் எல்லாருடைக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். எவ்வளவு நிந்தைகள், எவ்வளவு அவமானங்கள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஊழியக்காரர்களுக்கு கொலை செய்து கொண்டிருக்காங்க. எவ்வளவு பேர் குடும்பங்கள் தத்தெடுத்துக் கொண்டிருக்குது. நீங்க நிறைய உலகத்துல செய்திகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. அவங்களுக்கு கொடூரமானது இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு என்ன சொல்லலாம்? நம்ம ஜனத்துக்கு நிந்தைகளை பூமியில் எல்லாருடைக்கு முற்றிலும் அவர் என்ன பண்ணலாம்? நீக்கி விடுவார். கண்டிப்பா ஒரு நாள் வருவார். கண்டிப்பா ஒரு நாள் வரப்போகிறார். நியாயம் தீர்க்க போகிறார். இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போகிறார். நம்முடைய கண்ணீரை அவர் கண்டிப்பா துடைப்பார். இந்த கண்ணீர், கவலை, நிந்தை எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு நாள் துடைப்பார். கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க இந்த ஆண்டுக்குள் உண்மையா இருங்க, பரிசுத்தமா இருங்க. கர்த்தர் நம்மளை கண்ணீரை துடைப்பார். ஆண்டவர் நமக்கு நிறைய வேதனைகள் இருக்கலாம், வெளியே சொல்ல முடியாத வேதனைகளாம். அப்படிப்பட்ட அந்த நிந்தைகளை ஆண்டவர் என்ன பண்ணலாம்? துக்கத்தை சந்தோஷமாக்கி வெளியே சொல்ல முடியல, ஆண்டவர் சொல்றாங்க. ஆண்டவர் சொல்லுங்க. அதுதான் வசனம் சொல்லப்பட்டது.
இந்த நிந்தைகள் என்ன பண்ணுறாங்க, இந்த பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். ஹல்லேலூயா. நீ ஆண்டவர் வரப்போகிறார், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில வந்து நான் எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, என் தேவைகளை அவர் சுமப்பார். கர்த்தர் மாறத்தை வந்து நீதிமான் ஒரு பொழுதும் நல்லா ஆண்டவர் வைங்க. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய சரீரத்தை நான் பரிசுத்தமாக ஒப்பு கொடுக்கணும், கண்ணி கொடுக்கணும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை கண்ணி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கட்டும். ஆண்டவரே, நேர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கைக்கு பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, கேட்ட அந்த சத்தியத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஒரு புது வாழ்க்கை ஆண்டவரே, பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நித்திய ஜீவத்துக்கு எங்களை கொண்டு போகணும். கடைசியாக ஆண்டவரே, நாங்கள் ஆலயத்தை போகும்போது வரும்போது உங்களுடைய பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறேன். ஆண்டவரே, வந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அச்செபிக்கிறோம். தோட்டத்தில் இருக்கிற எங்களுக்கு அச்செபிக்கிறோம். எங்களை குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, எங்களுக்காக உதவி செய்கிற குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வந்து இருக்கிற வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, சத்தியத்தை கேட்டு சாட்சி சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தேர்ந்தெடுக்க தொடுங்க, ஆசீர்வதிங்க. விசேஷமாய் கொடுத்த காணிக்கையாக நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த காணிக்கை அங்கீகரிக்க ஆசீர்வதிக்க மகிழ்ப்படுத்துங்க. ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே, நாங்கள் அனுதினமும் உங்களுடைய ராஜ்யத்திலே உங்களுடைய பிள்ளைகளாக மாற்ற எங்களுக்கு தகுதி கொடுங்க. ஆசீர்வதிக்க மகிழ்ப்படுத்துங்க. ஒரு தலைப்பட்ட பிள்ளைகளுக்கு அச்சேபிக்கிறோம். அவர்களையும் ஆண்டவரே கொண்டு வாங்க. அவர்களுடைய எந்த நோக்கமோ அது உமக்கு தெரியாமல் திரும்பமாக கொண்டு வாங்க. ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிக்க மகிழ்ப்படுங்க. பிதாகுமார் பரிசுத்தாவினால ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து வெளியேற்ற நம் செபிக்கிற நிச்சயம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்நியமும் வந்திருக்கிற அனைவரோடும் கூட இயேசு கிறிஸ்துவின் வரைக்கும் மட்டும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.